அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிச்சந்தன் பாண்டியன் ஹோமியோ கேர்ல இருந்து. ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்களா இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். பிரெனாய்டல் சைனஸ், பிரெனாய்டல் சிஸ்ட், நம்மளுடைய பிட்டத்தோடைய மேல் பகுதியில் டெயில் போன், அதாவது வால் எலும்புன்னு சொல்லலாம், அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டி இல்லை சின்ன ஒரு பள்ளம் மாதிரி ஏற்படும். இது எதனால வருது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃப்ரிக்ஷன், உராய்வு. நம்மளுடைய முடி அந்த இடத்துல அதிகமான உராய்வு ஏற்பட்டதுனால தோலுக்குள்ள அது செலுத்தப்படுகிறது. அது செலுத்துறதுனால நம்ம உடல் என்ன பண்ணும்னா, ஏதோ ஃபாரின் பாடி, அந்நிய சக்தி உள்ளுக்க வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை வெளியே தள்ளுறதுக்காக ஒரு சின்ன கட்டி மாதிரி அது உருவாக்கும். அதுதான் பிரெனாய்டல் சிஸ்டா மாறிடுது. சில நேரங்களில் பிரெனாய்டல் சைனஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு பள்ளமா மாறுது. இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த கேப் டிரைவர்ஸ், ரொம்ப நேரம் இந்த வாகனம் ஓட்டுநர்கள், லாரி டிரைவர்ஸ், இவங்களுக்குலாம் வரும். அதுக்கப்புறம் அந்த முடி வெட்டும் தொழில் பண்றவங்களுக்கு கை விரல் நடுவுல கூட இந்த தொந்தரவு வர வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் செல்ல பிராணிகளுக்கு குரூமிங்னு சொல்லப்படுற அதே மாதிரி இந்த முடி வெட்டும் தொழில் பண்றவங்களுக்கும் இந்த தொந்தரவுகள் வரும். அதுக்கப்புறம் ஒபிஸ், அதிகமான உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நேரம் உட்கார்ந்தே வேலை பார்க்கறவங்களுக்கு, ரொம்ப உடல் முடி ரொம்ப திக்கா, ரொம்ப கோர்ஸா, ரொம்ப கடினமா இருக்கிறவங்களுக்கு இந்த தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வலி அந்த இடத்துல இருக்கும். இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு, ஏதாவது ஒரு கிருமி தொற்றத்துல இருந்துருந்துச்சு அப்படின்னா அது வலி கொடுக்கும், கொப்பளங்களா இருக்கும், சிவந்து காணப்படும், சலம் வடிகிறது நம்ம அதெல்லாம் பார்க்க முடியும். ரொம்ப துர்நாற்றம் அது வீசுக்கும், ஒரு அசௌகரியத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலரான ஒரு வாஷ், நம்மளை சுத்தமா நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப நேரம் உட்காராம நம்ம பார்த்துக்கணும். அது உடல் பருமன் மாதிரி விஷயங்கள்ல இருந்தோம் அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு அதோட வேலைகளை நம்ம ஆரம்பிக்கணும். ஹோமியோபதியில இந்த மாதிரி தொந்தரவுகளை எந்தவித அறுவை சிகிச்சை இல்லாம, எந்தவித பக்கவிடுகள் இல்லாம சரி பண்ண முடியும். தற்காலிகமா ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா ஹெப்பார் சல்ஃப் 30 3 வேளையும் 4 முறைகள் சாப்பிட வேண்டியது மருத்துவரின் பரிந்துரைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறது ரொம்ப சிறந்தது. ஒரு முக்கியமான விஷயம், நான் குறிப்பிட்ட மருந்துகள் எல்லாமே ஒரு தடவை மருத்துவரின் பரிந்துரைக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுக்கிறது உங்களுக்கு நல்ல தீர்வை காணும் நான் நம்புறேன். தேவைப்படுறவங்க இந்த குறிப்பை நீங்க பகிருங்க. நெக்ஸ்ட் ஒரு குறிப்பில் வேற ஏதாவது தொந்தரவுகளை பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.